சரி எங்கே கூப்பிட்டு போவேன்? பீச்சு, தோ இங்கே பீச்சு, மாலு, தியேட்ரு. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தப்பு பண்ணுறேன்னா எதுக்கு பண்ணுற? சும்மா இந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் பண்ணிட்டு போகிறதுக்கு தானே பண்ணுற. லவ் எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகுது? லவ் எதுக்கு யூஸ் ஆகுதா? பொண்ணுங்க தலையில் மிளகா அரைக்கிறது. இந்த மாதிரிலாம் முன்னாடியே பண்ணுறாங்களா? அவங்களாம் என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபீலே இருக்காது மேரேஜ்க்கு அப்புறம். ஒரு ஃபீல் இருக்காது. ஆமா, மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு லவ்வான ஒரு ஃபீலே இருக்காது. அப்போ அவங்க ஃபீல் இருக்கும்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோம், அது ஒரு அந்த ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் கூட அந்த லவ் வந்துட்டு அந்த கனெக்டிவிட்டியோட அது கண்டினியூ ஆகும். பட் முன்னாடியே நடந்துச்சுன்னா இப்போ அப்படின்னு ஆகிரும். முன்னாடியே நடந்துச்சுன்னா இப்போ அப்படின்னு ஆகிரும். ஓகே, அது தனியா பண்ணீங்களா இல்ல கூட்டு காம்பினேஷனோட பண்ணீங்களா? என் ஃப்ரெண்டு கூட. ஓ, பையன் கூட? பொண்ணு இல்ல பையன் கூட தேவையில்ல, அந்த மாதிரிலாம் போக கூடாது. போ. ஓகே, பையன் தேவையில்ல, பொண்ணு கூட பண்ணிப்பீங்க? ஆமா, பொண்ணு கூட எல்லாம் பண்ணி. இப்போ வந்து என்னடா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு லவ் பண்ற பொண்ணுக்கு வைரஸ் தாக்கிச்சு. அதே மாதிரி உயிர் நண்பன் இருப்பான்ல, அவனுக்கு வைரஸ் தாக்கிச்சு. உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த வைரஸை தீக்கிற மருந்து இருக்கு. யாரு குத்த காப்பாத்துவேன்? ஃப்ரெண்டே தான் கொடுப்பேன். லவ் பண்றேன்னு யோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு தான் வரும், அப்புறம் தான் லவ்ல. பட் ஆனால் உங்களுக்கு வர போகிற ஹஸ்பண்டும் சொல்கிறார் எங்கள் முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு சொல்கிறார். அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? எப்படி? மோஸ்ட்லி லவ்னா என்ன, அதை டெஃபினிஷன் சொல்லுங்க. லவ் இஸ் ட்ரஸ்ட். கொரோனா லீவ் உனக்கு எப்படி இது? ஜாலியாகுதுண்ணே. ஜாலியாகுதா? எப்படா வீட்டை விட்டு வெளியே வர வேணான்றாங்க? ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களா? வீட்டை விட்டு தான் வெளியே வர விடாது. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் விடலான்னு? அது எப்படி நம்மள மீறி கொரோனா வந்துருமா? ஏற குறையா? நடுவுல சொல்றேன் நீ. அப்ப நடுவுல சம்பவம் நடந்துருக்கு. அவ்வளவு பெயின் தான் இல்ல. நான் பயந்த அளவுக்கு பெயினே இல்ல. நான் வலிக்காம போறது எல்லாம் இப்போலாம் வந்து மோஸ்ட்லி என்னன்னா 2 பேர் மியூச்சுவல் பிரேக்கப். எனக்கு அந்த கான்செப்டே புரியல. எப்படி எல்லாரும் ஊருக்கா சாப்பிட்டு கடைசியில வந்து தட்டை ஆட்டு கழுவு. எல்லாரும் ஊருக்கா சாப்பிட்டு கடைசியில வந்து தட்டை ஆட்டு கழுவு. போடு. சிட்டி பாய் வேணுமா இல்ல வில்லேஜ் பாய் வேணுமா? பாய் கட்ஸா போதும். பாய் கட்ஸா போதும். சரி எங்கே கூப்பிட்டு போவேன்? பீச்சு, தோ இங்கே பீச்சு, மாலு, தியேட்ரு, இந்த ரெஸ்டாரண்ட்டு, வேற எங்க? அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓயோ இருக்குல்ல. எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி மோஸ்ட்லி லவ் பண்ணுறாங்க? லஸ்ட் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போலாம் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்களா? அதெல்லாம் கரெக்டாக தப்பா? கரெக்டு தப்புன்றதை தாண்டி அவங்க உண்மையா இருந்து பண்ணா தப்பு இல்லை. இப்போ லவ் பண்றாங்கன்னா அவங்க உண்மையா இருக்காங்க 2 பேருக்குன்னா பண்ணலாம் தாராளமா. பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஓகே அப்படின்னு தோணுது. கடைசியாக போனால் ஓகே. சேஃபா இருந்தா சரிதான். சேஃபா இருந்தா சரிதான். சரி அப்போ என்ன பண்ண? நான் அந்த நெல்ஸ் கிடைக்கலையே, அதுக்குள்ளே விட்டு போயிட்டேன். நான் என்ன பண்ணுறது? இப்போ வருத்தப்படுறேன் அந்த சான்ஸுக்கு. அதை போ ப்ரோ, இன்னொன்று வரும், இன்னொன்று வந்தால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தப்பு பண்ணுறேன்னா எதுக்கு பண்ணுற? சும்மா இந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் பண்ணிட்டு போகிறதுக்கு தானே பண்ணுற. அதுக்கு தாலியை கட்டிட்டு என்ன வேணா பண்ணிட்டு போ. அதுக்கு தாலியை கட்டிட்டு என்ன வேணா பண்ணிட்டு போ. தாலி கட்டிட்டு பண்ணிட்டு விட்டுட்டு போனா சரியா? எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டே சொல்கிறேன். நான் என்கிட்ட காசு வாங்கிட்டு போய் வேற ஒரு பொண்ணை மீட் பண்ணிட்டு வந்தா.
இதுக்கு பேரு லவ். லவ் கிடையாது இதுக்கு பேர். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த நம்மன மயங்கி ஓய்ந்துரும். பெண்ணுக்கு தான் முக்கியம். ஏன் பெண்ணுக்கு மட்டும் முக்கியம்? ஏன்னா ஆம்பளைனா கற்போச்சு என்ன பண்ணும், கற்போச்சு என்ன பண்ணும். இது எப்படின்னா போட்டு இன்ட்ரெஸ்ட் ஏற்றி அதுக்கப்புறம் நிறைய வாங்குறது தான் இது கதை. புரியுதா? இப்போ வந்து 1000 ரூபாய் போடுறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு இருந்து 10,000 ரூபாய் வாங்க போறாங்கன்னு அர்த்தம். தப்பு இல்லை. அது ஆக்சுவலி வந்துட்டு அவங்கவுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை அது தப்பு இல்லை. பிகாஸ் அதெல்லாம் வந்துட்டு ஒரு 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 ஹார்மோனல் திங். ஒரு ஹார்மோனல் திங். 1.5 வருஷம் சரக்கு வந்து அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன். குடிக்கவும் மோந்து மட்டும் பாக்குறது. குடிக்க வேண்டியதுதானே, என்ன ஆயிடுச்சு? அதான் குடிச்சா போயிடுமே. என்னதான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அதனால வேணும் அப்படி இப்படின்றான். ஆமா, நீ சொல்லிட்டு அது மாதிரி நடக்கலன்னா நீ என்ன சத்தியவானா? நீ அப்படிலாம் கிடையாதுல்ல. அவன் நம்பிக்கை இல்லையா அப்படின்றான். ஆமான்னு சொல்லிடுவேன் நான். ஆமா, நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுவேன். சொன்னதுக்காகவே பிரேக்கப் பண்ணுவானே. அப்போ பரவாயில்ல, போய்க்கோன்னு. ஆண்களுக்கு வந்து வெர்ஜினாட்டியே கிடையவே கிடையாது. வெர்ஜினே கிடையாது ஆண்களுக்கு வந்து. எப்போ வேணாலும் ஒன்றும் இல்லை, எப்போ வேணாலும் ஒன்றும். டெய்லியா? டெய்லியெலாம் இல்லை ப்ரோ. டெய்லியும் பண்ணோம்னா நம்ம உயிர் வாழ முடியாது. டெய்லியும் பண்ணோம்னா நம்ம உயிர் வாழ முடியாது. உண்மையாக கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இப்போ திடீர்னு பாக்குறவங்க பசங்களுக்கு தான் கண்டுபிடிக்க முடியாது, பொண்ணுங்களுக்கு தான் கண்டுபிடிக்க முடியுமே. கண்டுபிடிக்கிறது ஐடியா கொடு. கண்டுபிடிக்கிறது டாக்டராலே முடியாதுன்ட்டாங்க. யாருக்கும் உண்மையா இல்லாம இப்போ ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது இப்போ அது ஆப்வியஸா அவங்களுக்கே தெரியாது தப்புன்னு சொல்லிட்டு, இப்போ அவங்களுக்கும் உண்மையா இல்லாம பேரண்ட்ஸ்க்கும் உண்மையா இல்லாம இதுக்கு அப்படி ஒரு லைஃப். இங்க நியூஸ்ல பாருங்க, இழுத்துட்டு போய் பண்ணா இது பண்ணா அப்படி வச்சாண்டு இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா முதல் பையனுக்கு வந்து அந்த கற்புன்றது ஒண்ணு இருக்கணும். வீட்டுல அடிச்சு வளர்க்கணும், அப்பதான் கரெக்டா. டிப்ளமோ ஸ்டார்டிங். யாருனால பார்க்க? ஃப்ரெண்ட்ஸ் தான். யார் நமக்கு கெடுக்கிறதே நண்பர்கள் தானே. டேய் கஞ்சா குடிக்கி பாட்டு போடுறா. உங்க வீட்டு லஸ்ட் இல்லை, எங்க வீட்டு லஸ்ட் இல்லை, என்னென்னவோ லஸ்ட் இருக்கு உள்ள. அவன் பாக்குறான்றான், இன்னைக்கு டேட்டிங்ன்றான், நாளைக்கு மீட்டிங்ன்றான், நைட்டு பப்ளா பிளா பிளா, நைட்டு பப்ளா பிளா பிளா. நான் அந்த பிள்ளைகிட்ட மட்டும் தான் அப்படி இருக்க முடியும். அடுத்து நான் கல்யாணம் முடிச்சுக்கிருவேன் அந்த பிள்ளையா. அப்படிதான் இருக்கணுமே தவிர எல்லாம் வர்ற போற எல்லா பத்திட்டு அப்படி இருந்தமாக அந்த கற்புக்கு மரியாதையே கிடையாது. மட்டும்தான் சொல்லுவேன், நம்பாதீங்க.